ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவியரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு காணொலி. ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையை சுலபமாக பயணித்து செல்லக்கூடிய ஆகச்சிறந்த அச்சாணியாக கருதப்படுவது ஜீவனம், அதாவது 10வது இடம். இந்த 10ஆம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு துணை கொண்டு இயங்குவது 2, 6. அதாவது 10வது இடத்திற்கு திரிகோணம் ஸ்தானங்களான 2ஆம் இடமும் 6ஆம் இடமும். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் 10ஆம் இடத்தில் செயல்படக்கூடிய வாய்ப்பு அமையும் பொழுது கையிருப்பையே முதலீடாக மாற்றி தொழில் தொடங்குகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அதில் ஒரு நிம்மதியும் கௌரவமும் பொதிந்து கிடக்கிறது. இந்த 10ஆம் இடத்துக்கு 3வது திரிகோணமான 10ஆம் இடத்தை முதல் திரிகோணமாக வைத்துக்கொண்டு, அதாவது 3வது திரிகோணமான 6ஆம் இடத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த 6ஆம் இடத்திலேயே 1, 10க்குரியவர்களுடைய கிரகத்தினுடைய கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான் அங்கும் இருக்கிறது. ஸோ அங்கே 6ஆம் இடம் வலுவாக இயங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது கடனாகவும் நெருக்கடியாகவும் அந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே 10ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ குரு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கடன் வாங்கினாலும் கையிருப்பை முதலீடாக போட்டாலும் தொழில் கௌரவமாக நடக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. இந்த 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தொடர்பு ஏற்படும் பொழுது, அதாவது 10, 5க்குரியவர்கள் தொடர்பு ஏற்பட்டு 10க்குரியவன் வலுப்பெறும் பொழுது அதிகார தோரணையுள்ள ஜீவனம், அதாவது மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய வேலையாளாக, மேல்மட்ட வேலையாளாக பணிபுரிவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட 2, 6, 10 நிறைய தடைகளையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு நிவர்த்தியாக ஒரு சில பரிகாரங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த பரிகாரங்கள் ஒன்று, மாங்காடு அம்மனை தரிசனம் செய்து அதை பூஜை புனஸ்காரங்களை செய்து வரும்பொழுது தொழில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தங்கு தடையில்லாமல் விலகி தொழில் சிறப்பாக அமைய ஒரு ஏதுவாக அமைகிறது. தொழில் தடங்கள் உள்ளவர்கள், பொருளாதார தட்டுப்பாடும் நெருக்கடியும் உள்ளவர்கள், தொழில் பிரச்சனையால் மனக்கலக்கம் அடைபவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மாங்காடு சென்று வர அல்லது அர்ச்சனை செய்து வர தொழில் பிரச்சனை தீரும். 6 செவ்வாய்க்கிழமை சென்று வர கிட்டத்தட்ட 2 அல்லது 3வது செவ்வாய்க்கிழமைகளிலே உங்களுடைய நெருக்கடி குறைவதை கண்கூடாக உணர முடியும். அடுத்து, திருமண தடை உள்ளவர்கள், கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய், வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து மாங்காடு சென்று அம்மனை அர்ச்சனை செய்து வர திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி சுலபமாக திருமணம் நடைபெறுகிறது. அப்படி இல்லாவிட்டால் திருமணம் ஆன குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பலமாக பாதிப்புகளையும் சங்கடங்களும் உருவாகும் சூழ்நிலை வரும் பொழுது தொடர்ந்து சென்று வர இந்த கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. மற்றும் இங்கு உள்ள ஆலயத்தின் முன்புறம் உள்ள மஞ்சள் சரடில் மஞ்சள் கிழங்கு இணைத்து கட்டி வர திருமணம் தங்களுடைய மனம் எப்படி விரும்புகிறதோ அப்படி திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீ சக்கர அமைப்பு ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஆமை வடிவத்தை பீடமாக கொண்டு அதன் மீது 3 படிகளை ஏற்படுத்தி அதன் மேல்புறத்தில் 16 இதழ்கள் கொண்ட தாமரையை வடிவமைத்து தாமரையின் மேல்புறத்தில் ஸ்ரீ சக்கர தத்துவத்தை பிரதிஷ்டையாக கொண்டது இந்த யந்திரம்.
யந்திரத்தின் சிறப்பு 43 தேவதைகளுக்கு இருக்கும் பொருட்டு முக்கோணங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அதீத சக்தி கொண்ட மாங்காடு அம்மன் அதீத சக்தி கொண்டு அருள்பாலிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் 8 வகை மூலிகைகளால் இந்த சக்கரம் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. மூலிகைகளால் ஆனது இந்த சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. ஜவ்வாது, பொணுகு, சந்தனம் மற்றும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இதை தொடர்ந்து 6 வார கால பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சுதந்திரமான மனோபக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷமும் கௌரவமும் வாழ்வில் நிலை நிறுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எது என்று தீர்மானிக்கவும், தொழில் பிரச்சனையாக இருப்பின் அம்மனை வழிபட செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுக்கவும், திருமணம் பிரச்சனையாக இருப்பின் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இந்த 3 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தால் 6 வார காலமும் வெள்ளிக்கிழமையே போக வேண்டும். முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய், புஷ்பம், 2 எலுமிச்சம்பழங்கள் எடுத்து சொல்லவும். பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகருக்கு அர்ச்சகர் உங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் தருவார். மற்றொன்றை அம்மன் பாதத்தில் வைத்து சமர்ப்பிப்பார். 2வது வாரம் செல்லும் பொழுது பழைய எலுமிச்சம்பழத்துடன் புதிதாக 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு செல்லவும். பூ, பழம், தேங்காய் வாங்கி செல்ல வேண்டியது இல்லை. எலுமிச்சம்பழத்தை மட்டும் அர்ச்சகர் மாற்றி மாற்றி தருவார். அர்ச்சகர் கொடுக்கும் பழத்தை வீட்டில் வைத்து பூஜித்து வருவது சிறப்பான யோகத்தை தருகிறது என்று சொல்லப்படுகிறது. 6வது வாரம் செல்லும் போது மட்டும் முதல் வாரத்தில் பூஜை பொருட்களை வாங்கி சென்றது போல் வாங்கி செல்லவும். 6வது பூஜையில் மட்டும் எலுமிச்சம்பழத்தை அர்ச்சகர் தரமாட்டார். 6வது பூஜை இறுதிக்கால பூஜையாகும். இந்த இறுதிக்கால பூஜையில் மட்டும் பசும்பால் கொண்டு செல்ல வேண்டும். அந்த பாலில் கற்கண்டு, ஏலம், தேன், பச்சை கற்பூரம் சேர்த்து காய்ச்சி எடுத்து செல்வது என்பது சால சிறந்தது. குறைந்தது 1 லிட்டராவது கொண்டு செல்லல் என்பது நலம். அம்மன் பூஜை முடிந்தவுடன் அர்ச்சகர் பாலை அம்மனுக்கு நிவேதனம் செய்வார். நிவேதனம் செய்த பாலை உங்களிடத்தில் கொடுப்பார். அதை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதியை உங்கள் பக்தர்களுக்கு கொடுக்கவும். இவ்வாறு பூஜையை முடித்து உங்களது எண்ணம் தடையின்றி நிறைவேறுவதற்கு மாங்காடு அம்மன் துணை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆலயம் சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்றும் இதற்கு பஸ் வசதி, போக்குவரத்துகள் திருப்திகரமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதிலும் ஜாதக ரீதியாக பெண் வீட்டில், அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியோ லக்னமோ அமைந்து அல்லது இது 2ஆம் இடமோ 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ இந்த 3இல் ஏதாவது ஒரு ஸ்தானம் பெண் வீடாக அமர்ந்து அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தடையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுமானால் மாங்காடு அம்மனினுடைய சிறப்பு வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும் என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது. ஒரு முறை பயணித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து 5 வாரம் பூஜையை செய்து மொத்த 6 வாரமாக பூஜை முடிப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும். அப்படி சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நிம்மதியும் விடாமல் ஒரு கிரகம் செய்யும் பட்சத்தில் அது மாங்காடு அம்மன் கோயிலுக்கு செல்வதை தடை செய்யுமே ஒழிய சென்று வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு யோகத்தை தரும் என்பதை மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்வதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எம என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருக யானைச்சரன் பதம் காப்பதாமே.